தலைவியே, நீ போய் கவலைப்பட உன் தொழில கவனி. உனக்கு பாதுகாப்பா நாங்க இருக்கோம். துவைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி அடிங்க, தண்ணி மேல தெரிக்குதுல்ல. அடிச்சா தண்ணி தெறிக்கதான் செய்யும். நாங்க எப்படி அடக்கி அடிக்கிறோம், தண்ணி தெறிக்கவா செய்து? எங்களுக்கு எல்லாம் அடக்கி அடிக்கலாம் தெரியாது. தண்ணி பட்டுச்சுன்னா நீ வேணா வேற பக்கம் போய் துவை. நான் இதுக்கு வேற எங்கேயாவது போய் துவைக்கணும்? இந்த சலவத்தோரை இருக்கே, இது எங்க பரம்பரைக்கே சொந்தம். என்னங்கடா? இந்த கல் இருக்கே கல்லு, இது எங்க பாட்டன் துவைச்சு எங்க அப்பன் துவைச்சு இப்ப நான் துவைச்சிட்டு இருக்கேன். துணிகள் எல்லாம் எப்படி எப்படி துவைக்கணும்னு ஒரு முறை இருக்கு. துவைக்க வந்துட்டாங்களா துவைக்க. ஏன் பொண்ணு தாய் வேணும்னு பேசிக்கிட்டு உன் தொழில் பெருமை அவுத்து விடு. என்னங்கடா? நான் அழுக்கு துணி எல்லாம் கட்டிட்டேன், போயிட்டு வாரேன். சரி வா. போயிட்டு வாரேன் சொல்றேன்ல. சரிடி வா. அழுக்கு துணி எடுத்துட்டு போறவள வெறும் கையோட அனுப்புவாங்க. கொஞ்சம் பழைய கஞ்சி ஊத்துறது. அடி சிரிக்கும் அவள. இதுக்கேண்டி இந்த கத்து கத்துற? இன்னைக்கு என் பொண்ணு ராசாத்தியோட நினைவு நாள். சாமி கும்பிட்டு இருக்கோம், உட்காந்து சாப்பாடே சாப்பிட்டுக்கோ. என்னத்தா இலையெல்லாம் போட்டு சோறு போடுறீங்க? எனக்கு தினம் சோறு கிடைக்கல. அட சுடுசோறு. எல்லாரும் எனக்கு பழைய சோறு தான் போடுவாங்க, நீங்க தான் சுடுசோறு போடுறீங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளை நல்லா இருக்கணும், உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கணும். போடுங்கதா. ஐ அவரைக்கா. இன்னொரு வாடா. அம்மா விட்டா இவ வீட்டே காலி பண்ணுவா. இன்னைக்கு ராசாத்தியோட நினைவுனா 10 பேருக்கு சாப்பாடு போடணுமே தவிர அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. ஊருகா கொட்டிக்கிறதா? போட்டுக்க. சாப்பாடு ஊத்துங்க. சாப்பிடுமா. மோரு ரசம் எல்லாத்தையும் ஊத்துங்க. சாம்பார் போட்டிருக்கேன்ல, அதை சாப்பிட்டு அப்புறம் போடு. எல்லாத்தையும் ஊத்துங்க, ஒன்னா சேர்த்து அடிச்சிடுறேன். மோர் ஊத்துங்கதா, நல்லா ஊத்துங்கதா. முதல்ல அதை சாப்பிடுமா. என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல எங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்லை, நான் மட்டும் எப்படி தனியா சாப்பிடுறது? அதான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு. சரி சரி, நீ இங்கே சாப்பிட்டு போ. உங்க அப்பா குணம் தனியா கட்டிட்டு போ. அம்மா அவளுக்கு வேணுன்றதை கொடுத்து அனுப்பு. உங்களை முரட நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப நல்லவரு. நீங்க நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும், சுடுசோறு போட்ட நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். ஐயா பானைக்காரர, இது என்ன விலை? இந்த பானை என்ன விலை? இந்த பானை என்ன விலை? ஒண்ணு கூட சரியில்லை. என்ன வந்த ஒவ்வொரு பானையா எடுத்த டொக்கு டொக்குன்னு தட்டி கலைச்சு வச்சுட்டு போறிய. ஒப்பனா வந்து அடிக்க வைப்பான், எல்லா பானையும் ஒழுங்கு மாதிரி அடிக்க வச்சு போடான். கோவிச்சுக்காதீங்கண்ணே, ஜவுளி கடைக்கு போறோம், ரகரகமா துணி எடுத்து போறானுங்க. மனசுக்கு பிடிச்சது கிடைக்கலனா திருப்பி அடிக்கி கொடுத்துட்டா வரா. ஓஹோ, நீங்க அந்த ரேஞ்சுக்கு போறீங்களா? அப்ப ஜவுளி கடைக்கே போக வேண்டியதானே. இங்கேட்டா வந்து என் உயிர் எடுக்கிறீங்க. பானை வாங்கலான்னு வந்தேன், நான் எதிர்பார்த்தது கிடைக்கலையே. இந்த மண்பானையோட பெருமை தெரியுமாடா உனக்கு? களிமண் பானையில போய் என்ன பெருமை இருக்கு? என்ன பெருமையா? மாமியார் உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன்சட்டிடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் மாறுபாடு கடைக்கு போகாத ஒரே பாத்திரம் இதாண்டா. அந்த காலத்துல மண்சட்டியில சோறாக்கி, மண்சட்டியில குழம்பு வச்சு, மண்சட்டியில தண்ணி குடிச்சு வந்தாண்டா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கான். இந்த காலத்துல சில்வர் பிளேட்ல சாப்பிட்டு சில்வர் குடத்துல தண்ணி குடிச்சுவன் சீக்கிரமா சீக்கு வந்து செத்து போயிடறான். இங்க பார், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, தங்க பஸ்மா சாப்பிட்டாலும் சரி, தங்க தட்டுல சாப்பிட்டாலும் சரி, அவன் செத்த அன்னைக்கு சுடுகாட்டுல கொள்ளி கூட தங்கத்திலாடா உடைக்கிறீங்க, இல்ல வெள்ளியில உடைக்கிறீங்களா? இந்த மண்சட்டியில தாண்டா உடைக்கிறீங்க. அட அறிவு கட்ட. இங்க பார், குண்டா வலுவலுன்னு இருக்கு, இதுதான் குஸ்பு பானை. இதுல நீ தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா 24 மணி நேரம் ஐஸ் போட்ட மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். இங்க பாத்தியா, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பானை. இதுல நீ தண்ணி எடுத்து குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. டம்ளரை உள்ள போட்டீங்கன்னா ஜம்ப் பண்ணி தண்ணியோட வாய்க்கு வரும். அதான் நான் மூடி வச்சிருக்கேன். இவ்வளவு ரகரகமான பானைகளை நான் செஞ்சு வச்சிருக்கேன். நீ எதிர்பார்த்து கிடைக்கலன்னு சொல்ற. இந்த பார், இங்க மட்டும் இல்ல, சட்டி பானை செய்யற எந்த இடத்துல ஒண்ணு பார்த்தனாலும் மண்ணு மிதிக்கிற மாதிரி மிதிச்சு ஓடுறான். ஏய், என்னது கருப்பட்டியில கை வைக்கிற? இல்ல, கருப்பட்டி அச்சுல ஊத்தி வச்சிருக்கியே, இனி பாருக்கா இல்ல உப்பு கறிக்குதான்னு பார்த்தேன். என்ன சொன்ன?
எங்க அண்ணன் பதனி இறக்கி எங்க அம்மா காய்ச்சி நான் அச்சுல ஊத்தின கருப்பெட்டி உனக்கு அவ்வளவு எழுப்பமா போச்சா? அடி ஆத்தாடி, அச்சு வெள்ள மாதிரி இருந்துட்டு இப்படி பொறிஞ்சு தள்ளுறியே. ஆமா, இந்த ஜிமிக்கிய எங்க வாங்கின? ராசாத்தி. நான் இல்ல ராசாத்தி, எங்க அக்கா தான் ராசாத்தி. ஆமா, நானும் ரொம்ப நாளா கேட்கணும் தான் நினைச்சேன். ராசாத்தி ராசாத்திங்கிறீங்களே, உங்க அக்கா என்னை விட அழகா? என்னது கருப்பட்டிக்கு கண்ணு மூக்கு வச்ச மாதிரி இருக்க? நீ எங்க அக்கா கூட சேர்த்து பேசுறியா? நீ மட்டும் என்னவா சொரக்காய்க்கு சொக்கா மாட்டினது மாதிரி இருக்க. மிஞ்சி மிஞ்சி போனா உங்க அக்கா பூசணிக்காய்க்கு புடவை சுத்தினா மாதிரி இருந்திருக்கும். எங்க ஆத்தா நேரத்துக்கு நான் பிறந்திருந்தா நீ எல்லாம் இப்படி பேசுவியா? அம்புட்டு நேரம் ஏதோ எங்க அப்பா இம்புட்டூண்டு கருப்பு, அது வந்து இங்க ஒட்டிக்குச்சு. செக்குல ஆட்டின எள்ளு புண்ணாக்க மாதிரி இருந்துட்டு இது கொஞ்சம் கருப்பா? சரிடி அம்மா, நான் கருப்பு தான். நீ சிவப்பு, உங்க அக்கா சிவப்பு, உங்க ஆத்தா சிவப்பு, எல்லாருமே சிவப்பு தான். ஆனா உங்க அண்ணன் மட்டும் என்னவா? பனைமரத்துல ஏறிச்சுன்னா பனைமரம் எங்க இருக்கு, உங்க அண்ணன் எங்க இருக்குன்னே தெரியாது. அம்புட்டு கருப்பு. அதையாவது ஒத்துக்கிறியா? அது அது வந்து என்ன 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 அது அது ஏய் 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 லட்சுமி, எங்க எங்க ஓடுற? நில்லு நில்லு. அம்மா என்ன ஏய் என்னாச்சுமா? ஏய் என்ன என்னமாச்சு? ஏன் அழுகுற? உனக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியும். தாவணி போட நேரம் வந்துருச்சு. ஆத்தா அம்மாவும் அண்ணனும் வீட்டுல இல்ல, சந்தைக்கு போயிருக்காங்க. நல்ல வேளைக்கு நான் இங்க வந்தேன். என் முறையை நான் ஆரம்பிச்சிடுறேன். இதெல்லாம் எதுக்கு? நீ சின்ன பொண்ணு, இந்த முறையெல்லாம் உனக்கு தெரியாது. போய் உட்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னு. அம்மா வாயாடி, உனக்கு பதில் சொல்ல என்னால முடியாது. சொல்றத செய். இதுக்கு செருப்பு விளக்கமாறெல்லாம் போடுற? இந்த மாதிரி நேரத்துலதான் காப்பு கருப்பெல்லாம் சுத்தும். அதெல்லாம் அண்டாம இருக்கத்தான். என்னென்னமோ சொல்ற, என்னென்னமோ செய்யற. நான் எது செஞ்சாலும் உன் நன்மைக்கு தாமா செய்வேன். என்னடி வீடெல்லாம் முழுக்கி இருக்க, வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ ஆத்தா, லட்சுமி சடங்காய்க்கா. எங்க அவ? பின்னாடி கூட செய்யல. என்ன விஷயம்? இதெல்லாம் பொம்பளைங்க விஷயம், உன்கிட்ட சொல்லக்கூடாது. என்னன்னு கேக்குறேன்ல. பொம்பளைங்க விஷயம் சொல்றல்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? உன் தங்கச்சி சடங்காயிருக்கா, பின்னாடி குடிசையில குத்த வச்சிருக்கா. போதுமா? லட்சுமி அம்மா கண்ணு. லட்சுமிக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். அப்புறம் ஜோசியர் கிட்ட அவ சமைச்ச நேரத்தை கூட கேட்டேன். அவிட்டு நட்சத்திரமா, தவிட்டு பானை எல்லாம் தங்கமா நிறையுமா. அண்ணனுக்கு கூட பெரிய ராஜயோகம் இருக்கான். நாங்க இல்லாத நேரத்துல நீ வந்து எல்லாம் முறைப்படி செஞ்சிட்டியம்மா. உனக்கு புண்ணியமா போகும் தாயி. புண்ணியம் அது இதுன்னு எதுக்காத்தா பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? இந்த முறையெல்லாம் சேர்த்துத்தானே நான் இருக்கேன். அதுக்கு தான் அன்னைக்கு அச்சரமா புடவை வாங்கிட்டேன்ல. இத பாராத்தா, குத்த வச்ச பொண்ணுக்கு துணையா நான் வந்து 7 நாளைக்கு படுத்துக்கிறேன். நீங்க போய் உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அப்புறம் லட்சுமிக்கு உளுந்தங்களியும் முட்டை சோறும் கொடுங்க. அப்பதானே நல்ல சத்து பிடிக்கும். நீங்க போங்க அத்தா. என்ன நீங்க ஆம்பளைங்க எல்லாம் நிக்க கூடாது, நீங்க போங்க. சாமுண்டி, இங்க இந்நேரம் நம்ம ஊர்ல ஆளா இருந்தானா, மாமியாரு நாத்தனார்லாம் நான் புட்ட வச்சு போடுறேன், நான் களி கிண்டி தரேன்னு ஆளாளுக்கு போட்டி போட்டு செஞ்சு போட்டிருப்பாளுங்களே. ஊரெல்லாம் சீர்தட்டு சுத்தி வந்து வீடெல்லாம் நிறைஞ்சு கிடக்கும். மாமனோட பட்டு உடுத்தி மல்லிகைப்பூ மாலை போட்டு மாமன் சீர் செய்ய நாம யாருமே இல்லாத அனாதை ஆயிட்டோமேப்பா. யாருமே இல்லாத அனாதை ஆயிட்டோமே.
ஆயிட்டோமே, ஊரும் இல்ல உறவும் இல்ல சொந்தம் இல்ல பந்தம் இல்லன்னு நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க கவலைப்படலாமா? இந்த வாத்தியார் தான் உங்க தம்பி, அவர் பொண்டாட்டி தான் உங்க குழந்தையா, இந்த அக்கா தான் உங்க நாத்தனாரு, இந்த பெரியவர் தான் உங்க பெரியப்பா, அப்புறம் நான் இருக்கேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? சந்தோஷமா சடங்கு ஆரம்பிச்சிட வேண்டியதானே? 1000 உறவு முறை வந்தாலும் தாய் மாமா மாலைன்னு ஒண்ணு என் பொண்ணு கழுத்துல விழுந்தாதானமா எனக்கு மரியாதை இருக்கும். அட நீங்க ஒண்ணு ஆத்தா, தாய் மாமா இல்லாத வீட்டுல என்ன பண்ணுவாங்களா? சாணி பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அந்த மாலையை எடுத்து உங்க பொண்ணு கழுத்துல போடுங்க. அதான் தாய் மாமா மாலை. இதான் எங்க ஊர் வழக்கம். என்ன சாமி, நான் சொல்றது சரிதானே? சொல்றது வரலாம்ல. ரெண்டு சுமங்க நீங்க சேர்ந்து மாலை எடுத்து போடுங்கம்மா. மச்சான், மச்சான், அத்தை, நான் இன்னும் செத்து போல மச்சான், உசுரோட தான் இருக்கேன். ராசாத்தி போன உடனே ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு வந்தவங்க தானே நீங்க. உறவு முறை நீ மறந்துருக்கலாம் மச்சான், ஆனா இன்னும் நான் மறக்கல மச்சான். நீ ராசாத்தி கூட பிறந்தவன், அதனால ஊரை விட்டு ஓடி வந்துட்ட. நான் இன்னும் ராசாத்தி நினைவோடய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சீர்வரிசையோட ராசாத்தி என் வீட்டுக்கு வருவான்னு நான் நினைச்சிருந்தேன். அது எனக்கு கொடுத்து வைக்கல. இப்போ என் ராசாத்தியோட தங்கச்சிக்கு தாய் மாமன் சீர் செய்ய வந்திருக்கேன். அத்தை, இந்தாங்க என் முறை ஏத்துக்குங்க. அம்மா, நமக்கு இந்த ஊர்ல யாருமே ஆதரவு இல்லைன்னு நினைச்சோம். உறவுன்றது எனத்தை வச்சு இல்ல, பழகுறவங்க மனசை வச்சுதாங்கிறத பொண்ணு தாய் காட்டிட்டாமா. அவ ஏகாலி விட்டு பிள்ளை மட்டும் இல்லம்மா, அவ இனிமே நம்ம வீட்டுக்கே உறவுக்காரிமா. என்னங்க, பதனி எனக்கு 2 பானை கொடுங்க. பானையில 15 தான் இறக்கணுமா? கல் இறக்கணும் ஆகாதா? உனக்கு தெரியாத ஆளா இருக்கிறியே, கல் இறக்கி வித்துரு. இந்த பாருங்க, எனக்கு 15 இறக்கு தான் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தப்பான காரியங்களாம் நான் செய்ய மாட்டேன். 6 அடி உயரம், 48 இன்ச்சு பாடி, கால் தூணு மாதிரி, கை உலக்க மாதிரி இருக்கு. இந்த மாதிரி உடம்பு எனக்கு இருந்து மரமேற தெரிஞ்சிருந்தா மரத்துல 15 இறக்க மாட்டேன். கல்ல இறக்கி குடிச்சிட்டு அதே போதில ஜிவ்னு ஊருக்குள்ள போய் ராஜாங்க செய்யற தப்பையெல்லாம் தட்டி கேப்பேன். அப்படி எவனாவது எழுத்து என்கிட்ட வந்தா அத்தனை பயிரையும் பந்து அடிக்கும், பந்து அடிக்கும், பந்து. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பேசாம நிக்கிற. ஒருவேளை ராஜாங்கத்துக்கு வேண்டியானா? அண்ணா, நான் அந்த மாதிரி எதுவும் பேசணும் அண்ணா, அங்க போய் சொல்லிடாதீங்கண்ணா, என்ன பின்னிடுவாருங்கண்ணா, பின்னி. அண்ணா, இதுல எது வேணாலும் நீங்க எடுத்துட்டு போங்கண்ணா. என்ன விலைன்னு சொல்லுங்க. காசானா முக்கியம், மனுஷன் தானே முக்கியம். அண்ணா, நீங்க எடுத்துட்டு போங்கண்ணா, எடுத்துட்டு உருட்டிட்டு போங்கண்ணா, போங்கண்ணா. ஓடுகிற தண்ணியிலே ஒரு சிறுத்த சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்தம. இங்க என்ன பாக்குற? நான் என்னத்த பார்த்தேன், வெயில் மண்டைய பொழக்குது இல்ல, அதான் தட்ட நிழலுக்கு ஒதுங்கினேன். மொட்டை மரத்துக்கு நேலா வேற எங்கேயாவது போய் ஒதுங்கு. உன் நிழல் இங்க இருக்கும்போது நான் எங்கயா போய் ஒதுங்குவேன்? என்னது? ஏன் நல்லா உன் ஆட்டை எவ்வளவு பாசத்தோட பழகுது, அது பெத்த பிள்ளையா நீ? இப்படி படக்கு படக்குன்னு வெட்டி ஒரு நுங்கு வெட்டி போட்டா என்ன குறைஞ்சா போயிருவ? நில்லையா, கொலைய வெட்டி போட்டு ஆம்பளை அருவாளை இடுப்புல சொல்லிட்டு போனா தெருவுல போறவங்களா வந்து வெட்டி கொடுப்பாக. ஒரு நுங்கு சீவி கொடுத்துட்டு போறது. எடுக்க வேணாம், விரல விட்டு குடஞ்சு சாப்பிட்டா தான் ருசி. நான் ஒரு நுங்கு தான் கேட்டேன், என் சீருக்கு ஒரு கொலையே வெட்டி போட்டீங்க. தரம் தட்டி தெரிஞ்சவங்க தான், இன்னொரு நுங்கு சீவி கொடுங்க. ஏன்
எங்க அப்பனு கொண்டு போகணும்ல. விட்டவன் தாத்தம் பாட்டிகளும் கேப்ப போல இருக்கு. எங்க தாத்தனுக்கு தஞ்சாவூர் சிலாவில சீவி கொடுப்பாங்க, எங்க பாட்டிக்கு மருது சிலாவில சீவி கொடுப்பாங்க. எங்க வம்சத்துக்கே எல்லா சிலாவிலயும் ஆள் இருக்கு. ஆனா இந்த கோயம்புத்தூர் சிலாவில தான் உறவு முறையே இல்ல. அங்கேயும் ஒரு ஆள் அனுப்புறதானே? அதான் சீக்கிரமா கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒரு புள்ளைய பெற்று அனுப்பலான்னு இருக்கேன். அனுப்பலாம்ல? அனுப்பலாம். வம்சம் இருக்க வேண்டாம். ஏதோ புரிஞ்சுக்கிட்டா சரி. இன்னொரு நம்பு சீவி கொடுங்க. ஐயோ, நான் இது பாரு, பொம்பளை பிள்ளை எல்லாம் அப்படி தொடக்கூடாது. ஆபத்துக்கு ஆம்பளை என்ன பொம்பளை என்ன, கையை எடுங்க. லட்சுமி அக்கா, குழந்தைக்கு பால் குடுத்துட்டீங்களா? ஏன் கேக்குறவ? எனக்கு கொஞ்சம் தாய்ப்பால் வேணும். எதுக்கு? இல்ல, எனக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு கண்ணுல அடிபட்டுருச்சு, அதான். யாருக்கு? வேற யாருக்கு? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்கல்ல, சாமுண்டி. சாமுண்டிக்கா? எங்க அடிபட்டுச்சு, எப்படி அடிபட்டுச்சு, எங்க இருக்காங்க? நானே போய் குடுக்குறேன். அலையாதீங்க. கண்ணுல எப்படி பால் ஊத்துறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க பாலை மட்டும் கொடுங்க. பால் கொண்டு வந்துருக்கேன், கண்ணை திறங்க. இப்ப நான் மறுத்து வச்சு, நீங்க நோயாளி. நான் சொல்றபடித்தான் நீங்க கேட்கணும். ஒழுங்கா கண்ணை திறங்க, இல்லன்னா உங்க அம்மாவை கூப்பிட்டுருவேன். அஷ்டம் பண்ணாதீங்க. படக்குன்னு கண்ணு திறந்தா தானே நான் பால் ஊத்த முடியும். ஐயோ, என்னமோ வந்துருச்சு. ஏண்டா வண்டு சாணி ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு இருக்க? இதெல்லாம் மொத்தம் எவ்வளவு கணக்காச்சு பாருங்க. ஓ, விலைக்கு வாங்க வந்திருக்கீங்களா? 25 ரூபா ஆச்சு. 25 ரூபாவா? அப்ப இது ரெண்டையும் தூக்கிடுங்க. இப்போ எவ்வளவு ஆச்சு பாருங்க. 15 ரூபா ஆச்சு. 15 ரூபாயா? அப்ப இது ரெண்டையும் எடுத்துருங்க. இப்போ எவ்வளவு ஆச்சு பாருங்க. 10 ரூபா ஆச்சு. 10 ரூபாயா? இந்த ரெண்டையும் தூக்கிடுங்க. இப்போ எவ்வளவு ஆச்சு பாருங்க. டேய், உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 25 பைசா. அடிச்சனா 25 பைசா வச்சுட்டு 25 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண வந்திருக்க. மாவன இன்னைக்கு ஏதாவது நீ வாங்கல, உன்னை மிதிச்சு போடுவேன். அப்ப ஒரு கிளியன் கட்டி தா. போடா நாயே, எடாத. ஓடி போயிரு. அண்ணே, என்னடா? ஏதாவது பொருள் வாங்கனா அதுக்கு இலவச இனிப்பா ஒரு உண்டில் தருவீங்களா? இலவச இணைப்பா? 25 பைசாவுக்கு ஒரு கிளியாஞ்சட்டி வாங்கிட்டு 1.5 ரூபாய் உண்டியில நீ இனாமா கேக்குறியா? அப்படியே சைடுல போயிரு. தங்கம் தங்கம், அடிய தங்கம், பத்திரமாத்து தங்கம். என்னடி இது? நான் நெருங்கி வர்றேன், நீ ஒதுங்கி போயிட்டே இருக்க. நீங்க நெருங்கி வரத பார்த்தா எங்க என்ன தொற்றுவீங்களோன்னு பயமா இருக்கு. இங்க பாருடா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலி கட்டின புருஷன் நான் உன்னை தொடக்கூடாதா? அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம், அதனாலதான். விரதமா? இப்படி வாரம் பூரா விரதம் இருந்து எங்களை பட்டி போட்டே கொல்லுங்கடி. பொம்பளைங்க இப்படி விரதம் இருந்தா ஆம்பளைங்க விரதத்தை முறிக்க வெளியே போனா சண்டை. இன்னைக்கு நான் விரதத்தை முடிச்சே தீருவேன். அது லட்சம் செலவானாலும் சரி. ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம். அடி பவுனு, ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம். நினைச்சேன் நீங்க வந்துட்டீங்க. 100 வயசா? இங்க பாரு, உனக்காக திருநெல்வேலி அல்வா, விருதுநகர் பீச் புரோட்டா, மதுரை மறிக்கொழுந்து, திண்டுக்கல்லு குண்டு மல்லி, மணப்பாறை முறுக்கு, அதை எடுத்து நீ நொறுக்கு. தூத்துக்குடி சாத்துக்குடி, அதை நீ நல்லா பாத்துக்கடி. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. துன்பத்தில் தானே பவுனி இன்பத்தை காண முடியும். நீயோ மொட்டு விரியாத முல்லை மலர், நானோ ஒரு கட்டிடம் காளை. உன் நெத்தி இருக்கே அது ஞாயிறு, உன் கண்கள் அது திங்கள், உன் வாய் இருக்கே வாய் வாயாது என்னது? செவ்வாய், உன் கன்னம் புதன், உன் காது வியாழன், உன் உடம்போ ஒரு வெள்ளி, அதில் ஒட்டி இருக்கே துணி அது ஒரு பெரிய சரி. முதல்ல புடிங்கேரி. இப்ப சொல்லு, சுருக்கமா சொல்ல போனா இந்த ஊர்லயே சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய பொண்ணு நீ ஒருத்தி தான். இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது தப்பா? தப்புதான். என்ன சொல்ற? நீங்க வாங்கிட்டு வந்தது தப்பு இல்லைங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் தானே. அது இல்லைங்க, மனசுக்கு பிடிச்ச ஒரு கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும் ஜோசியர் சொன்னாரு.
அதனால இன்னைக்கு விரதம். உங்கடி நீங்களும் உங்க விரதம். வீட்டுக்கு போனா பொண்டாட்டி விரதம், இங்க வந்தா இவ்வளவு விரதமா? ஒரு ஆம்பளை 100-200 கடை வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. இதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். ஆம்பளைகளை கல்விசம் பண்ணி விடுறாங்க ஐயா. இப்ப நான் விரதத்தை முடிக்க எங்கடி போவேன்? யாரு கிடைப்பாங்க? போங்கடி. ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல ஆம்பளைக்கு பொம்பளை இப்ப அவசியம் இல்ல. சின்னது அவசியம் இல்லையா? விரதம் முடிஞ்ச நாளைக்கு வருவேல்ல, அப்ப பாத்துக்கிட்டு போய.